வேலைக்கு செல்லும் ஆண்களுக்கு வார விடுமுறை உண்டு. ஆனால் விடுமுறை இல்லாமல் குடும்பத்திற்காக உழைத்து அதையே தனது மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளும் மங்கையரின் அர்ப்பணிப்பு அளப்பரியது. மகளிரின் ஒருநாள் வாழ்க்கை எப்படி கழிகிறது, ஒரு நாள் விடுமுறை எடுத்தால் எப்படி இருக்கும் உள்ளிட்டவை குறித்து பெண்கள் சொல்வது என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஆண்களுக்கு நிகரா பெண்களும் பல்வேறு துறைகளை சாதிச்சுட்டு தான் வராங்க. ஆனா வீட்டு வேலைகளை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கா? பெண்கள் என்ன சொல்றாங்க கேட்போம். காலையில் நான் ஒரு 5:30 அந்த ரேஞ்ச் எழுந்திரிச்சேன்னா, காலையில் எழுந்திரிச்சு நம்ம குக்கிங் சமையல் வேலையே ஃபுல்லாக மேக்ஸிமம் ஒரு 7:30 வரைக்கும் எனக்கு இருக்கும். கரெக்டாக 7:30க்கு அப்புறம் இப்போ மேக்ஸிமம் 7 o'clock பசங்களை எழுப்புனா தான் அவங்கள ஸ்கூல்லலாம் ஸ்கூலுக்கு அவங்களை குளிக்க வச்சு கிளப்புறதுலேருந்து குக்கிங் முடிச்சு அவங்களுக்கு சாப்பிட வைக்கிறதுலேருந்து ஸ்கூல் கொண்டு போய் விடுறதுலேருந்து எல்லாமே நான் தான் தனியாக பண்ணணும். சில சிச்சுவேஷன் நம்ம தான் சிலது பண்ணி தான் ஆகணுன்ற இருக்கும்போது நம்ம அப்படிலாம் ஒதுக்கி வைக்க முடியாது. வாழ்க்கையில கல்யாணம் குழந்தைங்க அப்படின்னு வரும்போது நம்ம அந்த மாதிரி ஃப்ரீடமா இருக்கும். அது கொஞ்சம் சந்தோஷமானதா ஒரு சில நேரத்தில் நமக்கு பண்ணணும் தோகும், ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நமக்கு உடம்பு ஹெல்த் இஷ்யூ எனக்கு வரும்போது கொஞ்சம் படனா தெரியுற மாதிரி இருக்கும். மற்றபடி ஓகே தான், எல்லாரும் சப்போர்ட் பண்றதுனால ஓகே, இதை தாண்டி நம்ம வந்துடலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்க முடியாது என தெரிவிக்கும் பெண்கள் அப்படி விடுப்பு எடுத்தால் வீடு தலைகளாக மாறும் என கூறுகின்றனர். ஒரு நாள் லீவு போட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால அந்த வீட்டுக்குள்ள இருந்தோம்னா அந்த கண்டிப்பா அந்த ஃபுல் லீவுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் இது எங்க இருக்கு அது எங்க இருக்கு எல்லாமே நம்ம தான் சொல்லி ஆகணும். கம்ப்ளீட்டா அது லீவு போட முடியுமானே எனக்கு தெரியல, அது டவுட்டு தான். மேபி ஒரு இமேஜினேஷனுக்கு சொல்லணும்னா எல்லா ஒர்க்கும் அவங்க பண்ற மாதிரி இருக்கும். மோஸ்டா வீடே அப்சைட் டவுன் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லா பாக்குற மாதிரி இருக்கும். கஷ்டம்தான், ரொம்ப மேனேஜ் பண்றது கஷ்டம் தான். பட் ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் அவங்க இப்ப சொல்லி 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 ஏதோ கொஞ்சம் அவங்க பாத்துக்கிற அளவு வந்திருக்காங்க. வீட்டு வேலை தானே, வீட்டு வேலையில என்ன கஷ்டம் இருக்க போகுது அப்படிங்கிற கேள்விக்கு பதில கேட்டிருப்போம். வீட்டு இல்லத்தரசிகளோ பணிக்கு செல்லும் இல்லத்தரசிகளோ எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் அன்பும் அரவணைப்பும் தான். மனம் மற்றும் உடல் ரீதியான அவர்கள் மேற்கொள்ளும் பணிகளை பகிர்ந்து கொள்வதே பெண்களுக்கு செய்யும் மிகப்பெரிய அங்கீகாரமாகும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் ஐஸ்வர்யா, கோவையிலிருந்து.